சோழநாடு சோறுடைத்து என்று கூறுவோம். வருபவர் அனைவருக்கும் வயிறு வாடாமல் சோறிடும் வள்ளல்கள் வாழ்ந்த நாடு சோழநாடு. சோழ நாட்டில் தஞ்சாவூர் அரிசி களஞ்சியமாகவே கொண்டாடப்படுகிறது. எல்லாருக்கும் வாழி வழங்கக்கூடிய வள்ளல்கள் வாழ்ந்த ஊர். இவ்வூருக்கருகே வள்ளல் பிரானான ராமன் எழுந்தருளி உள்ளார். தஞ்சாவூருக்கருகே புன்னை நல்லூரில் சீதா, லக்ஷ்மண, சுக்ரீவ, ஹனுமத் சமேத கோதண்டராமசுவாமியின் திருக்கோயில். இவ்வூரில் தனிச்சிறப்பு, சீதையும் லக்ஷ்மணனும் பரதனும் சத்ருகனும் ஆஞ்சநேயரும் பல கோயில்களிலும் பெருமானோடே சேர்ந்திருப்பார்கள். ஆனால் இவ்வூரில் சுக்ரீவன் கர்ப்பகிரகத்தில் எழுந்தருளி உள்ளார். அவருக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தான் ராமன். அவனுடைய உதவியால் தான் அசோகவனத்துக்கு ஹனுமான் சென்றார், சீதையை கண்டுகொண்டார். அதே சுக்ரீவன் வானரப்படையை அனுப்பவேதான் இவ்வளவு பெரிய யுத்தம் முடிந்து ராமனுக்கு பட்டாபிஷேகமே நடந்தது. அதை ஞாபகம் கூறும் வகையில் இந்த திருத்தலத்தே கர்ப்பகிரகத்தில் ராமனோடு கூடவே சுக்ரீவன் எழுந்தருளி உள்ளார். மூலமூர்த்தி நடுவிலி ராமன் சாளக்கிராம வடிவத்திலேயே எழுந்தருளி உள்ளார். பிரதாபசிம்ஹனுக்கு வடதேசத்து நேபாளத்தில் இருக்கும் மன்னவன் சம்பந்தி. இங்கே தஞ்சாவூரை ஆண்டு வந்த மராட்டிய மன்னன். அவனுக்கு நேபாளத்தவர் சம்பந்தியாக இருந்தபடியால் அங்கிருந்து சாளக்கிராமத்தை வரவழைத்து, அதுவும் பெருமானுடைய திருமேனியளவு பெருத்த சாளக்கிராம கல்லை கொண்டு வந்து அதிலேயே ராமனை வடிவமைத்தான் மன்னன். அதே போல லக்ஷ்மணன், அதே போல சீதை பேரழகு வாய்ந்து திருமேனியில் பளபளப்போட மூவரும் எழுந்தருளி உள்ளார்கள். அருகில் இருக்கும் சுக்ரீவனும் கைகூப்பி வணங்கி, எப்போதும் ஆஞ்சநேயர் எப்படி இருப்பாரோ அதை போல ராமனை வணங்கி கொண்டே எழுந்தருளி இருக்கிறார். இந்நால்வரும் சாளக்கிராம திருமேனி சுலபத்தில் எங்கும் அப்படி நம்மால் தரிசிக்க முடியாது. ஆகவே நாம் அனைவரும் புன்னை நல்லூருக்கு வர வேண்டும். பெருமான் சாளக்கிராம திருமேனியில் எழுந்தருளி இருப்பதை கண்கொள்ளாமல் தரிசிக்க வேண்டும். பிற்பாடு வீட்டுக்கு சென்று எப்போதும் அவன் நினைவாகவே இருக்க வேணும். இப்போது நாம் உற்சவமூர்த்தியை தரிசித்துக் கொள்ளுகிறோம். நெடுதுயர்ந்த திருக்கோலம். ராமன் வாழ்ந்தபோது 8 அடி உயரமாம். அதற்கே அடையாளமாக இங்கு ராமன் எழுந்தருளி இருக்கிறார் போலும். சிரிப்பு, கண்களில் இருக்கும் கருணை, அழகான திருமுடி, வளைந்திருக்கும் வில், இப்படி பல அழகிய கோலங்களோடே பெருமான் காட்சி கொடுக்கிறார். ஓர்புறத்தில் லக்ஷ்மணன், ராமனுடைய உயரத்துக்கு ஏற்ற லக்ஷ்மணன். மற்றொரு புறம் சீதை, சிரித்த திருமுக மண்டலம், நீள்வட்ட திருமுகம், பார்வையிலே குளிர்ச்சி. வரும் பக்தர்கள் அனைவரும் நன்கு வாழ வேண்டும், பக்தி தழைக்க வேண்டும் என அனுகிரகித்து கொண்டே சீதை எழுந்தருளி இருக்கிறாள். அருகிலே ஆஞ்சநேய சுவாமி சின்ன வடிவத்தோடே, ராமனே நமக்கு முழுமுதற் கடவுள், ராமனல்லால் தெய்வமில்லை, கருத்த மனமுண்டும் வேண்டா என்று சொல்லிக்கொண்டு ஆஞ்சநேயர் எழுந்தருளி இருக்கிறார். இவர்களை விட ராமநாராயண பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். வலது திருக்கரத்தால் அபயப்பிரதானம் பண்ணிக்கொண்டு இடது திருக்கரத்தை தன்னுடைய முழந்தாளுக்கு மேலே வைத்து கொண்டு ராமனாய் நாராயணனாய் இவர் காட்சி கொடுக்கிறார். கீழே கூறினேன், ராமனே நாராயணன். தேவர்கள் எல்லாரும் ஆகாயத்தில் கூடி பவான் நாராயணோ தேவஹா என்று கொண்டாடினார்கள். நாராயணனே நீர், ராமனே நீர். அந்த ராமனே நாராயணனாக இத்திருத்தலத்தில் சேவை சாதிக்கிறார். அவரையும் சேவித்து கொண்டோம். ஆக ராமன், லக்ஷ்மணன், சீதை, ஆஞ்சநேயர், ராமநாராயணன் ஆகிய அனைவரும் தரிசித்துக் கொள்ளும் பாக்கியத்தை இன்று பெற்றோம். இவர்கள் அருளோடே கூட மேலே கம்பராமாயணத்தை தொடர்வோம். நேற்று வரை வால்மீகி ராமாயணத்தில் ஓர் கட்டத்தளவுக்கு பார்த்தோம். இன்று கம்பராமாயணத்தை பார்ப்போம். வால்மீகி சீதா கல்யாணத்தை சுருக்கமாக முடித்து விட்டார்.
ஆனால் அப்படி முடிக்கக்கூடியதாது எவ்வளவு கோலாகலமாக எத்தனை பாடல்களோடே ஆடல்களோடே கேளிக்கைகளோடே எத்தனை தோரணம் அலங்காரத்தோடே பஜனைகளோடே இத்தனையோடையும் சேர்த்து நடக்க வேண்டாமா? ஆகையால் சீதா கல்யாணத்தை மெதுவே நடத்துவோம். ஓரோரு இல்லத்தவருக்கும் கல்யாணம் நடக்க வேண்டும். இப்ப இதை கேட்டு கொண்டிருக்கிறீர்கள். எந்தெந்த வீட்டினர்கள் பிள்ளைக்கு கல்யாணமோ பெண்ணுக்கு கல்யாணமோ ஆசையோடு நாம் இப்ப சீதா கல்யாணத்தில் பங்கு கொண்டால் அந்தந்த இல்லத்திலும் கண்டிப்பாக விவாகம் கல்யாணம் நிகழும். அனைத்து மங்களங்களும் பெருகும். பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம் என்று விஷ்ணு சஹஸ்ரநாமாத்தியாயம் கூறுகிறது. பகவான் மங்களங்களுக்கெல்லாம் இருப்பிடம், பவித்திரங்களுக்கெல்லாம் பவித்திரம். சீதையும் ராமனையும் சேர சேவித்து அவர்கள் கல்யாண நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள நமக்கு எத்தனை பாக்கியம் இருக்க வேண்டும். சரி, கம்பர் என்ன கூறுகிறார்னு பார்ப்போம். நாம் இப்போது மிதிலை காட்சி படலத்தை அடைவோம். அதில் சதானந்தர் விஸ்வாமித்திரருடைய கதையை ராமலக்ஷ்மணர்களுக்கு கூறினார். அதில் 136ஆம் பாடல், அன்னவாசகம் கேட்டு உணர் அந்தணன் சென்னி தாழ்த்து இரு செங்கை மலர் குவித்து உன்னு நல்வினை உற்றது என்று ஓங்கினான் துண்ணு தேவர்தம் சூழலுள் போயினார். தேவர்களெல்லாம் கோஷிகனை, அதாவது விஸ்வாமித்திரரை பிரம்ம ரிஷியாக பிரகடனப்படுத்தினார்கள். அந்த செய்தியை சதானந்தர் சொல்லி முடித்தார். ஈது முன்னர் நிகழ்ந்தது. இந்த கதை என்றோ நடந்தது ராமா. உன் ஆச்சாரியன் சாமானியப்பட்டவர் இல்லை, வெகு உயர்ந்தவர், பிரம்மரிஷி பட்டம் பெற்றவர். இவன் துணை மாதவத்து உயர் மாண்பு உடையார் இலை. இவனை போன்ற தவம் உடையவர் ஆறும் இல்லை. நீதி வித்தகன் தன் அருள் நேர்ந்தனிர் யாது உமக்கு அரிது என்றனன் ஈறு இலான். சதானந்தர் ராமனை பார்த்து சொல்றார், விஸ்வாமித்திரரையே ஆச்சாரியனாக கொண்ட உமக்கு எந்த காரியம்தான் நடைபெறாது. ராமனும் கேட்டான், திருப்தி உற்றான். ஆனால் மிதிலையுள் நுழைந்த போது கண்ட சீதையனுடைய முகம் அதுவே ராமன் உள்ளத்தில் நிற்கிறதாம். அடுத்து கம்பர் கூறுகிறார், அருள் இலாள் எனினும் மனத்து ஆசையால் வெருளும் நோய்விட கண்ணின் விழுங்கலால் நெருள் இலா உலகில் சென்று நின்று வாழ்பொருள் எலாம் அவள் பொன் உரு ஆயவே. இந்த பதிகத்தை உருவ வெளிப்பாடுன்னு சொல்லுவார்கள். ஒருத்தனுக்கு ஒருத்தி மேல் காதல், எங்கு நோக்கினாலும் அவள் முகமே தான் தோன்றும். அது ஆணுக்கோ பெண்ணுக்கோ. ஆனா பக்தர்களை பொறுத்தவரை எங்கு நோக்கினாலும் பரமனே தோன்றுகிறான். இப்போது பரமனான ராமனுக்கு எங்க பார்த்தாலும் ஆகாயத்திலோ பூமியிலோ எந்த ஆணையோ எந்த பெண்ணையோ யாரை பார்த்தாலும் சீதையாகவே தோன்றுகிறாளாம். அருளிலாள் எனினும் சீதைக்கு அருளில்லை, நம்மிடத்தில் காட்சி தர மறுக்கிறாள். மனத்து ஆசையால் வெருளும் நோய்விட கண்ணின் விழுங்கலால் எனக்கு காம நோய் பீடித்திருக்கிறது. இந்த நோய் போக எப்போதவளை காணப்போகிறேன்? கொள்ளை கொள்ள கொதித்தெழு பார்க்கடல் பள்ள வெள்ளம் என படரும் நிலா உள்ள உயிரை துருவிட வெள்ளை வண்ண விடமும் உண்டாம் கொலோ. ராமன் நினைக்கிறானாம், வெள்ளை வண்ணத்தில் விஷம் இருந்து பார்த்ததில்லையே, விஷம் கருநீலமாகத்தானே இருக்கும். ஆனால் இந்த நிலா சந்திரன் உள்ளாரே, இவர் வெள்ளை விஷம், இவர் எப்போது என்னை கொல்லப் போகிறாரோ? கொள்ளை கொள்ள கொதித்தெழு பார்க்கடல், கடல் குளிர்ந்திருக்கும், குளிர்விக்கும், ஆனால் கொதித்தெழுந்து பார்த்ததில்லை. பள்ள வெள்ளம் என படரும் நிலா, நம்மை வெட்டி வெட்டி செகுக்கும் நிலா. நிலா அனைவருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும். மனையாளோடு கூடியிருந்தாள், ஆனால் காதலிய பிரிந்தபடியால் துக்கமே கொடுக்கும் போலும் என்று சந்திரனை கண்ட ராமன் ராமச்சந்திரனாக இருந்தாலும் மிகவும் வருத்தப்பட்டான். இப்படி கண்டவிடமெங்கும் சீதை சீதை என்றே நினைத்து கொண்டிருந்த ராமன். காலம் கனிந்தது. இனி திருக்கல்யாணம் நடக்கப் போகிறது. வில்ல முறிக்கப் போகிறான், சீதையை கடிமணம் புரிய போகிறான். அடுத்து கார்முகப் படலம், அதாவது ராமன் வில்லை முறிக்கப் போகும் படலம். ஏவலர் வில்லினை அவைக்கு கொண்டு வரல், அதாவது வீரர்கள் எல்லாரும் பெருத்த பெட்டியில் வைத்து வில்லை தள்ளி கொண்டு வருகிறார்கள். உரு வலி யானையை ஒத்த மேனியர், ஓரொரு வீரரும் யானையை ஒத்த சரீரம் படைத்தவன். செரிமயிர் கல்லென திரண்ட தோளினர், பெரிய பாறாங்கல்ல போல உருண்டு திரண்ட தோள் படைத்தவர். 60,000 அளவில் ஆற்றலர், 5000 பேர் வந்தார்கள். இதை வால்மீகி கூறுகிறார். 60,000 பேர் தள்ளி கொண்டு வந்தார்கள் என்று கம்பர் கூறுகிறார். தறி மடுத்து எடை தண்டில் தங்கினர், நடுநடுவே தள்ளக்கூட முடியாமல்
கஷ்டப்பட்டு தள்ளி கொண்டு வந்து வைத்தார்கள். அந்த வில்லை கண்ட அங்கு கூடியிருந்தவர்கள்லாம் வியப்படந்து பேசினார்கள். திண்ணெடு மேருவை திரட்டிற்றோ என்பார். ஒருவேளை மேருமலையை திரட்டி பிடித்து வில்லாக வைத்திருக்கிறார்களோ. வண்ணவான் கடல் பண்டு கடைந்த மத்து என்பார். அல்லது பகவான் பார்க்கடல் கடைந்தானே, அப்போது மந்தரமலையை மத்தாக நாட்டினான், அந்த மந்தரமலையை வில்லாக பிடித்து வைத்திருக்கிறார்களோ. அண்ணல் வாழ் அரவினுக்கு அரசனோ, அல்லது பெருமான் எப்போதும் படுத்துறங்கும் ஆதிசேஷ படுக்கை, அந்த ஆதிசேஷனே அரவரச பெருஞ்சோதியே வில்லாக வளைந்து நிற்கிறானோ. விண்ணுடு நெடிய வீல் வீழ்ந்ததோ, வில் வீழ்ந்ததோ, அல்லது ஆகாசத்தில் இருக்கும் வானவில் தான் ராமனை சேவித்து விட்டு வருவோம் என்று கீழே இறங்கி வந்ததோ. சதானந்த முனிவர் அந்த வில்லின் பழைய வரலாறு கூறுகிறார். இமய வில் வாங்கிய ஈசன் பங்கு உரை உமையனை இழந்தனை என்ன, ஓங்கிய கமை அரு சினத்தனி கார்முகம் கொளா சமை உரு தக்கனார் வேள்வி சாரவே. சிவபெருமான் அனைத்து தேவர்களையும் இந்த வில்லை காட்டி பயப்படுத்த அவர்கள் சரணம் புக அப்போது தேவர்களிடத்தே கொடுத்தான். தேவர்கள் பிற்பாடு நிமி வம்சத்தில் பிறந்த தேவராதனிடத்தில் கொடுக்க அவர்கள் வம்சத்தில் இருக்கும் ஜனகனை அடைந்தது. தாளுடை வரிசிலை சம்பு உம்பரதம் நாள் உடைமையின் அவர் நடுக்கம் நோக்கி இக்கோளுடை விடை அனான் குலத்துள் தோன்றிய வாளுடை உழவன் ஓர் மன்னன் பால் வைத்தான். அதைத்தான் சிவபெருமான் ஓர் மன்னனான தேவராதன் கையில் கொடுத்தான். வில் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. விஸ்வாமித்திரர் வில்லை நோக்குகிறார், ராமனையும் நோக்குகிறார், வில்லையும் நோக்குகிறார். நோக்கத்தின் குறிப்பை ராமன் உணர்ந்தான். கம்பர் கூறுகிறார், நினைத்த முனி பகர்ந்தையலாம் நெறி உன்னி அறிவினும் தன் புனைத்த சடைமுடி துளக்கி போர் ஏற்றின் முகம் பார்த்தான் வனைந்தனைய திருமேனி வள்ளலும் அம்மாதவத்தோன் நினைந்தையலாம் நினைந்து அந்த நெடுஞ்சிலையை நோக்கினான். மாதவத்தோனான விஸ்வாமித்திரர் தன்னுடைய சடை முடியை இழுத்து பிடித்து கட்டினார். கட்டின வேகத்தில் ராமனை பார்த்தார். ராமா, அதோ வில், நீ போ வில்லை எடுத்து பார் என்று குறிப்பால் உணர்த்தினால் ராமன் எழுந்திருந்தான். உடனே அங்கிருக்கும் மங்கையர்கள் ராமனையும் பார்க்கிறார்கள், வில்லையும் கண்டார்கள், சீதையும் நினைத்தார்கள். அவர்கள் உள்ளம் கூறுகிறது, கரங்கள் குவித்து இரு கண்கள் பனிப்ப இருங்களிறு இச்சிலை ஏற்றிலன் ஆயின் நரந்த நரைக்குடல் நங்கையும் நாமும் முருங்கு எரியில் புக மூழ்குதும் என்பார். பயந்து போய் கண் ரப்பகள் மடித்து போக பயந்த முகத்தோടെ கைகூப்பி கொண்டு, ஒருவேளை இந்த ராமனும் வில்லை தூக்காமல் போவானானால் நம் சீதையும் அவளோடு கூட நாமும் அனைவரும் சிதையில் விழுந்து உயிரை மாய்த்து கொள்ள வேண்டியதுதான் என்றார்கள். ராமன் நடக்கிறான். வள்ளல் மனத்தை மகிழ்ந்தனன் என்றால் கொள்ளென முன்பு கொடுப்பதை அல்லால் வெள்ளம் அணைத்தவன் வில்லை எடுத்து இப்பிள்ளை முன் இட்டது பேதமை என்பார். மருமகனை பிடித்திருந்தால் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதுதானே. பெண் பார்ப்பார்கள், பிள்ளை பார்ப்பார்கள். ஆனா பிள்ளைக்கு பரீட்சை வைத்து யாரும் பெண் கொடுத்து பார்த்ததில்லை. என்ன வந்தது சனகனுக்கு? இத்தனை கொடுமைக்காரனா? இப்படிப்பட்ட பாலகனி ராமன். அவனுக்கு போய் பரீட்சை வைத்து பெண்ணை கொடுக்கிறானே, இவனுக்கு என்ன ஆயிற்று? ஞான முனிக்கு ஓர் நாணிலை என்பார். இந்த முனிவருக்கு நாணமே கிடையாதா? இப்படி ராமனை போய் தூக்க சொல்லுகிறார். கோன் இவனின் கொடியோன் இலை என்பார். இந்த ஜனகன காட்டிலும் கொடிய உள்ளம் படைத்தவர் இல்லை. மாணவன் இச்சலை கால் வளையானேல் பீன தனத்தனள் பேரிலள் என்பார். ஒருவேளை ராமன் மட்டும் இந்த வில்லை வளைக்காமல் போனால் நம் சீதையின் நிலை என்னவாக போகிறது என்று பயந்திருந்தார்கள். இவர்கள் பயத்தை ஓர் நொடியில் போக்கப் போகிறானி ராமன். தன் ஆசனத்திலிருந்து ராமன் எழுந்திருந்தான். தோகையர் இன்னன சொல்லிட நல்லோர் ஓகை விளம்பிட உம்பர் உவப்ப மாக மடங்கலும் மால்விடையும் பொன் நாகமும் நாகமும் நாண நடந்தான். மேரு பர்வதம் மயங்கித்து. உலகில் உள்ள சிங்கங்களெல்லாம் அஞ்சி நடுங்கின. எந்தெந்த ஏறு காளமாடுகளோ வெட்கப்பட்டன. பார்க்கட அனைத்திலும் சத்தம் போட நிறுத்தித்து. இப்படியாய் நாகமும் யானையும் கூட நாணும்படிக்கு ராமன் நடந்தான். ஆடக மால்வரை அன்னது தன்னை தேடரு மாமணி சீதை என்னும் பொன் சூடக வால்வளை சூட்டிட நீட்டும் ஏடவிழ் மாலை இது என்ன எடுத்தான். பெருத்தவில்லின் அருகே போய் நின்னான். தன் தாமரை கண்களால் நோக்கினான். அழகான திண் தோள்களாலே தொட்டான். வில்லை எடுத்தான். அனைவரும் என்ன நடக்கப் போகிறது என்று காத்திருந்தார்கள். நாம் கம்பர் கண்களால் காண்போம். இப்போது நாம் புன்னைநல்லூர் கோதண்டராம சுவாமி திருக்கோயிலிலே விடை பெற்று கொண்டு புறப்படுவோம். அவசியம் அனைவரும் புன்னைநல்லூருக்கு வாருங்கோள். ஆச்சரியம்.